வணக்கம் நண்பர்களே. ஆளுநருக்கு வேட்டு வைக்க திமுக போட்ட பிளான், மோப்பம் பிடித்த உளவுத்துறை. ராஜ்பவனில் நடக்கும் அவசர ஆலோசனை. திமுக புலிகளை பட்டியல் போடும் ஆளுநர் ரவி. தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே திமுக குறித்தோ திமுக புலிகள் குறித்தோ யாராவது சோசியல் மீடியாவில் விமர்சனம் செய்தால் கூட அவர்கள் மீது எப்படி மு.க. ஸ்டாலின் காவல்துறையை வைத்து நடவடிக்கை எடுக்கிறாரோ அதே போல்தான் திமுக புலிகளும் எதிர்க்கட்சியினர் மீதும் தங்கள் ஏரியா காவல்துறையை வைத்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவின் அடக்குமுறை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருத்துரிமை வேண்டும் என்று சொல்லி வந்த மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சியில் அந்த கருத்துரிமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர்களது செயல்பாடுகள் வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் அது நுழைந்துவிட்டது. அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக ஆளுநர் ரவி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து மாணவர்களிடத்தில் விசாரணை நடத்தினார். அதையடுத்து முக்கிய புள்ளிகளை அழைத்து ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது. குறிப்பாக மாணவிகளுக்கு நடக்கும் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு கல்வியாளர்கள் தான் காரணமா, இல்லை அரசியல்வாதிகள் என்ற போர்வைக்குள் இருக்கும் சமூக விரோதிகளா என்ற கோணத்தில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது ஆளுநருக்கு கிடைத்த சில அதிர்ச்சி தகவல்கள் உடனடியாக டெல்லிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்துதான் தற்போது திமுகவுக்கு எதிராக அதிர்ச்சி தரும் ஒரு செயலை ஆளுநர் ரவி செய்ய போவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக பல்கலைக்கழகங்களில் தங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் ஆளுநர் ரவி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகவே அவரை பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பிலிருந்தே தூக்கிவிட்டுத்தான் அந்த பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. என்றாலும் தமிழக அரசு சார்பில் பல்கலைக்கழகங்களில் உள்ள சிறிய பொறுப்புகளுக்கு தங்கள் சார்பில் அரசியல் வட்டாரத்தை சேர்ந்த பல புள்ளிகளை திமுகவினர் இணைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆளுநர் ரவி பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருப்பதால் அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், அவர் சரிவர செயல்படவில்லை, அதன் காரணமாகவே பல்கலைக்கழகங்களில் பலாத்கார சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகளை டெல்லிக்கு கொண்டு சென்று அவரது வேந்தர் பொறுப்பை தான் தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே உடனடியாக திமுகவின் இந்த திரைமறைவு அரசியலை டெல்லி மேலிடத்துக்கு தெரிவித்துவிட்டு தற்போது அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் ஆளுநர் ரவி. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அடுத்தடுத்து விசிட் அடிக்கப் போகும் ஆளுநர் அங்கு அரசியல் சாயம் கொண்ட நபர்கள் யாரேனும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் அவர்களை உடனடியாக தட்டி தூக்கிவிட்டு சிறந்த கல்வியாளர்களை அந்த பொறுப்புக்கு நியமிப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறாராம். அது குறித்த ஆலோசனை தான் கடந்த 2 தினங்களாக ஆளுநர் மாளிகையில் பரபரப்பாக நடைபெற்று வருகிறதாம். அதன் காரணமாகவே தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்கலைக்கழகங்களில் தங்கள் சார்பில் பல நபர்களை இறக்கிவிட்ட திமுகவுக்கு தற்போது சிக்கல் வரப்போகிறது. அதோடு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்கலைக்கழகங்களில் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் குறித்த தகவலையும் தற்போது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளாராம் ஆளுநர் ரவி. அதனால் அந்த பட்டியல் வந்ததும் அடுத்தடுத்து அவர் அதிரடி நடவடிக்கையில் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக அது குறித்து ஜனாதிபதி மாளிகையை தொடர்பு கொண்டு உரிய அனுமதியை பெற்றுள்ளாராம் ஆளுநர் ரவி. அதன் காரணமாகவே பல்கலைக்கழகங்களில் எந்த பாதுகாப்பும் இல்லை, பல்கலைக்கழகங்களுக்குள் உள்ளேயே மாணவிகள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் என்பது போன்ற பலதரப்பட்ட புகார்களை ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி ஆளுநருக்கு வேட்டு வைக்கும் முயற்சியில் திமுக தரப்பு ஈடுபட்டு வரும் இந்த நேரத்தில் திமுகவை திருப்பி அடிக்க ஆளுநர் ரவியும் அதிரடியாக களமிறங்கி இருப்பதாக ராஜ்பவன் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆக சமீப காலமாக ஆளுநர் ரவிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் நடைபெறாத போதும் திரைமறைவில் அவரை வீழ்த்த திமுக திட்டம் திட்டி வருவதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் ஆளுநர் ரவி எத்தகைய அதிரடி காட்டப் போகிறார் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.